ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, வரலையே இவ. வாங்க. பாட்டிக்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஏமா வினோ, கனகா வந்து போன்ல எதையோ காட்டிட்டு என்னென்னமோ பேசிட்டு போறா. உனக்கு அந்த விஷயம் தெரியுமா இல்லையா? தெரியும் அத்தை, நானும் பார்த்தேன். இந்த வேலையை யாருமா பார்த்தது? வேற யாரு? எல்லாம் அந்த சொர்ணா. அவ மனசுல அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் அவளை சும்மா விடுறதா இல்ல. அந்த சொர்ணாவை நான் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை. நான் என்ன இன்னும் 100 வருஷமா வாழ போறேன்? என் மருமகளுக்காக நான் இதை பண்ணேங்கிற சந்தோஷமாவது எனக்கு இருக்கட்டும். அத்தை, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்படுறீங்க? கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? அவ இந்த வீட்டு சாமியை களங்கப்படுத்தி இருக்கிறா. அவளை சும்மா விட சொல்றியா? ஏ ரம்யா, நீ பசங்களை கூட்டிட்டு உள்ள போ. ரம்யா நில்லு. நான் என் பசங்க கிட்ட பேசணும். வந்து உட்காரு. மதி, கௌதம், நாங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? அம்மாவை சுத்தி என்ன நடக்குதுங்கிற குழப்பம் உங்களுக்குலாம் இருக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். இல்லனா உங்க மனசுல ஒரு தெளிவு இருக்காது. அம்மா இப்ப பார்க்ல சொன்னதுதான். இனிமே உங்க முகத்துல என்னைக்கும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெளிவு வேணும். ரம்யா, அந்த போன் எடு. வினோ, என்னம்மா பண்ண போற? ஒன்னும் இல்ல அத்தை. என்னை பத்தி தப்பா வந்த வீடியோவை பசங்களும் பார்க்கட்டும். ஐயோ வினோ, அதுங்க சின்ன பசங்க. இருக்கட்டும் அத்தை, அவங்களுக்கும் தெரியட்டும் அவங்க அம்மாவை என்ன தப்பா சொல்லியிருக்காங்க. அப்பதான் என் பிள்ளைங்களுக்கு இந்த சமுதாயத்தை பத்தின படிப்புன வரும். நம்ம வீட்டுல இருக்கிற சூழ்நிலையும் புரிஞ்சுப்பாங்க. நட்பு என்ற போர்வையில் கபட நாடகம் ஆடும் கூட்டம். எல்லை மீறிய நட்பு உறவால் தடைப்பட்ட பிரபல தொழிலதிபரின் வீட்டு நிச்சயம். மோசமாகும் கலாச்சார சீரழிவு. இதுதான் அம்மாவை பத்தி நெட்ல தப்பா போட்டிருக்க வீடியோ. இதுல உண்மை இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? என்னது இது வினோ? இருங்கத்த, உங்களுக்கு இதுல ஏதாச்சும் தப்பா தெரியுதா? என்னம்மா, உன்னை எப்படிமா நாங்க தப்பா நினைப்போம்? எங்களுக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியல. ஏன் மதி, நீ மட்டும் ஏன் அமைதியா இருக்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடு. அம்மா, எல்லாரும் சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கலம்மா. எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும். மற்றவங்க என்ன சொன்னா என்ன? என் அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? யாருக்குமே கிடைக்காத நல்ல அம்மா. ஐ லவ் யூ மா.